எங்கும் பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழ்நாட்டில் ஆட்சி என ஒன்று எதற்கு தான் இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி 196வது வார்டு பெஞ்ச் கவுன்சிலர் அஸ்வினி கருணா அலுவலகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடந்திருப்பதும் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், பட்டாக்கத்தி, அறிவாள்களில் தொடங்கி துப்பாக்கி, நாட்டு வெடிகுண்டு என தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு எனவும் விமர்சித்துள்ளார். கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழ்நாட்டில் ஆட்சி என ஒன்று எதற்கு தான் இருக்கிறது என கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையை சுதந்திரமாக செயல்படாவிட்டால் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.